பைசன் திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு சாதி ரீதியான மோதல்கள், சாதி பிரச்சனையை தூண்டுற மாதிரியான காட்சிகள் அப்படிலாம் எதுவும் கிடையாது. படம் வந்து நான் முதல் நாள் ரிலீஸ் அன்றைக்கி போய் பார்த்தோம். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க நினச்ச மாதிரியான காட்சிகள் எதுவுமே இல்லாமல் வெங்கடேச பண்ணையார் கேரக்டரையும் மிக உயர்வாக காட்டியிருக்கிறார்கள். பசுபதி பாண்டியன் அவர்களை ஒரு போராளி மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ வெங்கடேச பண்ணையார் அண்ணவர்கள் வந்து 2003 இறந்துட்டாங்க. பசுபதி பாண்டியன் அவர்கள் 2012 தான் இருக்கிறாங்க. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே டைமில் இவர் இறந்ததுக்கப்புறம் அவர் என்கவுண்டர் பண்ணுற மாதிரியான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தவறான காட்சிகள் தான். ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க வரலாற்று ஆவண படம் கிடையாது. பெரிய பிளேயருக்கான ஒரு படம்னு சொல்லிக்கிட்டு அதில் அவருடைய ஹீரோவாக நினைக்கிறவர்ல பாண்டியராஜா கேரக்டர் அவரோட மனசில் ஒரு ஹீரோவாக நினைக்கிறார் அவர் மனசில். அப்போ அதை கொண்டு வந்து காட்டணுங்கிறதுக்காக வெங்கடேச பண்ணையார் இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க. ஆனால் கதைப்படி பார்த்தீங்கன்னா மனைத்தி கணேசன் அவர்களுக்கு வந்து பிடி வாத்தியார் வந்து உதவுறாரு. சொல்லப்போனால் மனைத்தி கணேசன் அவர்களோட பேட்டியில் என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு ஹாக்கி விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் பிடி வாத்தியார் தங்கராஜ் சார் தான் எனக்குள்ளே உள்ள கபடி திறமையெல்லாம் கண்டறிந்து நீங்கள் வந்து கபடி புலி ராஜரத்னம் மாதிரி வரணுண்டான்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு வந்து கபடி மேலே பெரிய ஆர்வம் வந்தது. என்னுடைய ரோல் மாடலே ராஜரத்னம் அவர்கள் தான் அப்படின்னு அவர் கொடுக்குற பேட்டியில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வாத்தியார் தான் இவருடைய வாழ்க்கைக்குள்ள முதல் டர்னிங் பாயிண்டாக இருக்கார். அதற்கு பிறகு வெங்கடேச பண்ணையார் அவர்கள் இவர் இந்த மனத்தி கணேசனுடைய விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்க கிளப்பில் வாய்ப்பு கொடுக்குறாரு. வாய்ப்பு கொடுத்து அந்த பையனுடைய விளையாட்டை ஊக்கப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு கொலை முயற்சி நடக்கும்போது கூட உள்ளவங்களாம் இந்த பையன் வேறு ஜாதி பையன், அதனால் அந்த பையன் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது இல்லை அந்த பையனோட கண்ணில் நான் விளையாட்டை தான் பார்க்குறேன், அவர் அப்பா விடா அவனை போய் சொல்கிறீங்கன்னு சொல்லி இதுக்கு மேலே அவன் நம்ம கூட இருந்தாலோ நம்ம கிளப்பில் இருந்தாலோ நாளைக்கு அவனுக்கு அவன் மேலே ஒரு தவறான கண்ணோட்டம் வருங்கிற அடிப்படையிலையும், ரெண்டாவது அவங்க சமூக மக்களே வந்து இவர் கூட இருக்கும்போது அவனை ஒரு தவறான ஆட்களாக பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையிலையும் சன் பேப்பர் மில்ஸ் கிளப்பில் வந்து நான் அவனை சேர்த்து விடுறேன், இப்போ நீ கபடியில் பெரிய அளவுக்கு வருவேன்னு சொல்லுவாங்க. இப்போ பாண்டியராஜா கேரக்டர் வந்து கிட்டானுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்காரா, கபடிக்காக உதவி செஞ்சிருக்காரா, கிடையாது. அப்போ பாண்டியராஜா கேரக்டரை வந்து ஒரு திணிக்கப்பட்ட கேரக்டர். மனைத்தி கணேசனுடைய வரலாறுல வெங்கடேச பண்ணையாருக்கு ரோல் இருக்கு, தங்கராஜ் வாத்தியாருக்கு ரோல் இருக்கு, பயிற்சியாளர் கிருஷ்ணவராஜன் சாருக்கு சன் பேப்பர் மில்ஸ் கிருஷ்ணவர் சாருக்கு ரோல் இருக்கு, சன் பேப்பர் மில்லுக்கு ரோல் இருக்கு. அவருக்கு விளையாட்டு ஃபைனலில் அங்கே வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ராஜரத்னம் கேப்டன் அவர்களுக்கு அவருக்கு ரோல் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்.